1998 நடைபெற்ற ஐசிசி நாக் அவுட் கோப்பையை தென்னாப்பிரிக்கா அணி வென்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தென்னாப்பிரிக்கா அணி சிறப்பான வீரர்களை வைத்திருந்த போதும் அதன் பிறகு ஐசிசி கோப்பை என்பது எட்டா கனவாகவே இருந்து வந்தது. தென்னாப்பிரிக்கா அணி உலக கோப்பை தொடரில் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிக்கு பல முறை முன்னேறியும் கூட வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டு வந்தது. இதனால் பலர் அந்த அணியை ராசியில்லாத அணி என்றே விமர்சனம் செய்ய ஆரம்பித்தனர். இந்த நிலையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்கா அணியும் ஆஸ்திரேலியா அணியும் முன்னேறியது. தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டனான தெம்பா பவுமா கேப்டனாக விளையாடிய 9 போட்டிகளில் 8 போட்டிகளில் வெற்றி, 1 போட்டி டிரா என தோல்வியே காணாத கேப்டனாக வலம் வந்தார். முதல் இன்னிங்ஸை ஆஸ்திரேலியா ஆதிக்கம் செலுத்தி வந்த போதும் இரண்டாவது இன்னிங்ஸில் மார்க்ரம் விளாசிய சதத்தால் தென்னாப்பிரிக்கா அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் போட்டியை சுலபமாக கைப்பற்றியது. தென்னாப்பிரிக்கா அணிக்கு இது முதல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை என்பதும் 27 ஆண்டுகளுக்கு பின் ஐசிசி கோப்பை ஒன்றை கைப்பற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இறுதிப் போட்டியின் டாஸ் வீசும் போது கூட ஆசி கேப்டன் கம்மின்ஸின் உயரத்தோடு ஒப்பிட்டு பவுமா கிண்டல் செய்யப்பட்டார். இப்போது அப்படி பேசியவர்களை தனது செயல்பாட்டால் வாயடைக்கச் செய்துள்ளார். போட்டி குறித்து விமர்சனம் செய்த ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹெய்டன், ரியான் ரிக்கில்டன், வியான் முல்டர் ஆட்டமிழந்த போது களத்திற்கு வந்த பவுமாவின் விக்கெட்டை எடுக்க ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சாளர்கள் எந்த ஒரு முயற்சியையும் செய்யவில்லை என கடுமையாக சாடினார். கவர் திசையில் ஃபீல்டர்களை நிறுத்தி பவுமாவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும், அதை செய்யாததால் போட்டியே கை நழுவி போனதாக ஹெய்டன் சாடியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.